இந்த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது இந்த கிளாஸில் 2 மெத்தட் எடுத்துக்கலாம். ஒன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்ன, குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நான் சொல்கிறேன். ஜென்ரல் ஃபார்ம் ax² + bx + c = 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு 2 ரூல்ஸ் எடுத்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா x² கோஎஃபிஷியன்ட் ஏவையும் கான்ஸ்டன்ட் டேர்ம் சியும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் வச்சுக்கணும் நம்ம. ஸ்டெப் நம்பர் 2 பிஏ ஒரு ரிசல்ட் வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் ஏசியாக இருக்கணும், அதோட சம்மு பியாக இருக்கணும், அப்படி கண்டுபிடிக்கணும். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு பேசிக் ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² - 5x + 6 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல a என்ன 1, b என்ன -5, c என்ன 6. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 6 இட் பிகம்ஸ் 6. செகண்ட் ஸ்டெப் என்ன, பி எடுத்துக்கணுன்னு. பி என்ன -5. இப்போ நான் 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 6 நான் ஃபேக்டர்ஸ் பண்ணுறேன். 6 ஃபேக்டர்ஸ் பண்ணால் எனக்கு 1 × 6 கிடைக்கும், இல்லை 2 × 3 கிடைக்கும், இல்லை 3 × 2 கிடைக்கும், இல்லை 6 × 1 கிடைக்கும். இந்த 4 தான் பாசிபிலிட்டிஸுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ். ஆனால் இங்கே பி வந்து -5 இன்வால்வ் ஆகிறதுனால ஏதோ நெகட்டிவ் சிம்பிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 எடுத்து பார்த்தோன்னா இதுதான் நமக்கு சூட்டபிள் ஆகுது. ஏன்னா 3 + 2 5 வருது. அப்போது -5 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3யும் 2வும் வேணும். ஸோ 3 2s are 6 வருது. 3 2 ஆட் பண்ணால் -5 வரல. அப்போ ரெண்டுமே சிம்பிள் மாற்றி போடலாம், -2 -3. அப்போ -2 × -3 will become 6, -5 ஆட் பண்ணால் -5 நமக்கு கிடச்சிது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். அப்போது x² - 5x + 6 = 0 அப்படின்னு இங்கே 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மை இந்த 2 ஃபேக்டர்ஸ் வச்சு 4 டேர்மாக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் x² வச்சுருக்கேன். இந்த -5ஐ 2ஆக பிரிக்கிறேன். -3x -2x. +6 அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இந்த 4 டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்மில் ஏதோ ஒரு காமன் இருக்கும் கண்டிப்பாக. அந்த காமன் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ரெண்டுத்துலேயே காமன் வந்து x இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே -3 இருக்குது. இந்த ரெண்டுத்தில் காமன் என்ன இருக்குது அப்படின்னா -2 நான் எடுத்துட்டேன்னா x -3 = 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டேர்மை 2 டேர்மாக மாற்றிட்டேன். இப்போ இந்த 2 டேர்மில் காமன் பார்த்தீங்கன்னா x -3 இருக்குது. இது எப்படி நம்ம கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணதுனால நமக்கு கிடச்சிது. அப்போ இந்த x -3ஐ காமனாக நான் எடுக்கிறேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா x -2 = 0. இப்போ நமக்கு x -3 x -2 = இப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 0 வருதுன்னா ஏதாவது ஒரு நம்பர் 0 இருக்கணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் 0 வரும். அதாவது 0 × x -2 0 ஆர் 0 × x -3 0. அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம். x -3 = 0 ஆர் x -2 = 0. அப்போ x = 3 ஆர் x = 2. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன் ஆர் ரூட்ஸ். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன அப்படின்னா 2, 3. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இதுதான் நம்ம கிடச்சிருக்கிற ரூட்ஸ். இப்படி தான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலிமா நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா x² பக்கத்தில் 1 இருக்கணும். அதாவது a வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம கிடச்சதில் இந்த ஃபேக்டர்ஸ் -3 -2 அதை சிம்பிள் மாத்திரம் நம்ம கிடச்சிடும். +2 +3 அதான் ரூட்ஸ். இது எப்போ அப்ளிகபிள், when a is 1. சப்போஸ் a 1 இல்லைன்னா என்ன ஆகும்னா அதை பற்றி நான் இன்னொரு கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ a 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிதோ அதோட சிம்பிள் மாத்திரம் நமக்கு ரூட்ஸ் கிடச்சிடும். இது வந்து ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.